ஹாய் விவாஸ், இன்றைக்கி கிச்சன் வீடியோவில் கொங்கு நாடு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சும்மா மீடியம் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு அப்புறம் பூண்டு ஒரு 5 பூண்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் தாளிக்கக்கூடிய போடும்போது போடணும் வேண்டிய தக்காளி, இன்னொரு பாதி இந்த அரைக்கும் போது சேர்த்தணும். அப்புறம் அதே மாதிரி வெங்காயம் அப்படி தான். வெங்காயம் பச்சையாக போட்டு கொஞ்சம் அரைக்கணும். அப்புறம் தாளிக்கும் போது போடுறதுக்காக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், அரைக்கிறதுல நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். இது மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் நானாக ஓன் ப்ரிப்ரேஷன் இது பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள். பாருங்கள், கொஞ்சமாக போட்டால் போதும், அவ்வளோதான். அது கூட இது நல்லா அரைக்கும் போது பாருங்கள், இது கூட தக்காளியும் போட்டு அரைச்சிடணும். தக்காளியும் இது கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பால் தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்னா கட் பண்ணது, இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட புளியும் சேர்த்து எடுத்து போட்டு அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும். இதை வச்சு நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இப்போ தாளிக்க போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய கடாய் வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க. அன்றைக்கே சொன்னேன், நான் எப்போவுமே நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அது வெண்டைக்காய் புளிக்குழம்புங்கன்னா நல்லெண்ணெயில் தான் நல்லது. பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனோடனே கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஆட் பண்ணோடனே கேஸ் ஸ்லிம்மில் போட்டுருங்க, இல்லாட்டி இதாயிரும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸ்லிம்மில் வச்சா தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். ஓகே, ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யும்போது வெண்டைக்காய் கொஞ்சம் வாடின மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புதுசாக இருந்ததுன்னா செய்ய நல்லா இருக்காது. இது கூட கொஞ்சம் நான் எப்போவுமே வெந்தயம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் ஆட் பண்ணிட்டேன். புளிக்குழம்புனாவே வெந்தயம் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், வெந்தயம் கூட ஆட் பண்ணி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிட்டேன். அதுவும் சேர்த்து எல்லாமே டோட்டலாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இது உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட்டு. இது தக்காளி ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நம்ம தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இப்போ கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லெண்ணெயில் பண்ணினீங்கன்னா தான் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இது நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸ்லிம்மில் வச்சனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு. ஏன்னா கேஸு ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்புறம் மெல்ட் ஆயிரும். அதுக்காக தான் ஸ்லிம்மில் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அப்புறம் நான் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதை இன்னும் இது கூட ஆட் பண்ணணும். அது கூட என்னென்ன சேர்த்திருக்கோன்னா, அரைக்கிறதுக்கு
நாங்கள் வீட்டிலே ஓன் ப்ரிப்ரேஷனு. மிளகாத்தூள், உப்பு, புளி, எல்லாமே தக்காளி எல்லாமே நான் அதில் போட்டு தான் அரைச்சிருவேன் எப்போவுமே. நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி வச்சிட்டோம்னா தான் நல்லா குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்காயெலாம் அளவாக போட்டால் போதும். தேங்காயெலாம் அளவாக ரொம்ப சேர்த்துறோன்னு அவசியம்லாம் இல்லை. இது கூட பூண்டு கட் பண்ணிடுறது ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு பாருங்கள், குட்டி குட்டியாக இப்படிப்படியாக கட் பண்ணி போட்ட பூண்டு அது கூட சேர்ந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. வெங்காயம் சேர்த்தும் போது அதுவும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். வெங்காயம் சேர்த்தும் போது பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை 3 சேர்த்து போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், குட்டி குட்டியாக பீஸ் கட் ஆகிருக்கு. அதுவும் நல்லாயிருக்கும் அப்போ தான் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சது எல்லாம் இது கூட சேர்த்தியாச்சு. பாருங்கள், அது கொஞ்சம் நம்ம எப்போவுமே கெட்டியாக அது கூட ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி மாதிரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான், ரொம்ப ஃப்ரை ஆகாமையும் குழம்பு மாதிரி தண்ணி மாதிரி இல்லாமல் மீடியமாக வச்சிங்கன்னா சாப்பிட்றக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் பாருங்கள், நான் அளவாக தான் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ தான் அதனோட தண்ணியே, கொஞ்சம் கூட, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். பாருங்கள், கொங்கு நாட்டு புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். ப்ரெசன்ட் பண்ணோன்னே நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி நைஸாக இருக்கும். நம்ம வீடியோ வந்து நான் போடும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் முதல்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரெசன்டேஷன் வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.